சட்டப்பேரவையை கூடுதல் நாட்கள் நடத்த வேண்டும் என்று அலுவல் ஆய்வுக்குழுவில் வலியுறுத்தியதாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தெரிவித்தனர். தேமுதிக உறுப்பினர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்ள அனுமதிக்க வேண்டும் என்று குறிப்பிட்ட அவர்கள் மதுவிலக்கு, நேரடி ஒளிபரப்பு ஆகிய பிரச்சினைகளை எழுப்ப இருப்பதாகவும் குறிப்பிட்டனர். ஒரு நாளைக்கு 2 கவன ஈர்ப்பு தீர்மானம், ஒரு ஒத்திவைப்பு தீர்மானம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டும் அதையும் பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். அதோடு மட்டுமல்லாமல் தேமுதிகவினுடைய நடவடிக்கை எடுத்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் சம்பந்தமாக நான் வழக்குக்குள்ளே செல்ல விரும்பவில்லை. மெரிட் என்ன இருக்குன்னு சொல்லவில்லை. ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினரை கலந்து பேசி அவர்களும் சபைக்கு வருவதற்கான முறையிலே அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். மிக முக்கியமாக நான் வலியுறுத்தியது இந்த விவாதத்தில் மது, அதாவது பூரண மதுவிலக்கை வலியுறுத்தி தொடர்ந்து எல்லோரும் பேச விரும்புகிறார்கள். எனவே இந்த மதுவிலக்கு ஆயத்தீர்வை குறித்து முன்கூட்டியே வாதிக்கப்பட வேண்டும், அதுக்கு தனியாக ஒரு நாள் ஒதுக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தேன். அது இன்னும் அதுக்கு முடிவு சொல்லலை. ஒட்டுமொத்தத்தில் எங்களுடைய கோரிக்கைகளில் இன்னும் கூடுதலாக ஒரு வாரம் வேண்டும் என்பது இன்னும் பரிசீலிக்கப்படலை.